பணம் உங்கள் பின்னால் வர குஜராத் ஸ்டேட்டுகளின் கல்லாப்பெட்டி ரகசியம் பார்ட் 2. பணம் உங்களை பார்த்தாலே தெரிச்சு ஓடுதா? நீங்க கடைக்கு போனா வாங்க சார்னு சொல்றதுக்கு பதிலா கடங்காரன் வந்துட்டான்னு சொல்றாங்களா? அப்படின்னா ஒரு நல்ல செய்தி இருக்கு. குஜராத் சேட்டுகள் பணத்தை துரத்த மாட்டாங்க. பணம் தான் அவர்களை எங்க சேட் என்னை விட்டுட்டு போகாதீங்கன்னு துரத்தும். அந்த ரகசியம் என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா? வாங்க கதைக்குள்ள போலாம். முந்தைய பதிவின் கதை சுருக்கம். பணத்தை பிடிக்க ஓடி ஓடி செருப்பு தேய்த்து கொண்டிருந்தவன் தர்மலிங்கம். அவன் ஓடும் வேகம் அதிகமானால் கூட பணம் மட்டும் உசைன் போல்ட் மாதிரி தப்பிச்சு ஓடுது. பணம் நம்ம பின்னாடி வர வைக்கிற ரகசியம் குஜராத்ல இருக்குதுன்னு ஒரு நண்பன் சொல்றான். அதை கேட்டு தர்மலிங்கம் நேரே அகமதாபாத் கிளம்புறான். அங்க ஒரு பெரிய குஜராத் சேட் சாந்திலால் பான்சாலியை சந்திக்கிறான். பணம் ஒரு வேலைக்காரி இல்ல, அது ஒரு மகாராணின்னு சேட் ஒரு பெரிய உண்மையை சொல்றார். பணத்தை துரத்தினால் அது ஓடும், தகுதி இருந்தால் அது தானாக வரும் என அவர் விளக்குகிறார். அந்த உண்மையை புரிய வைக்க சேட் ஒரு சின்ன கதையை ஆரம்பிக்கிறார். கஞ்சத்தனமான கமலக்கண்ணன், நம்பிக்கையோட வாழ்ந்த ஜெகநாதன், இவர்களின் வாழ்க்கை. அந்த கதை முடிந்ததும் தர்மலிங்கத்தின் வாழ்க்கையே மாறப்போகிறது. கதையை சொல்லி முடித்த சேட் தன் ஊஞ்சலை மெதுவாக நிறுத்திவிட்டு தர்மலிங்கத்தின் கண்களை ஊடுருவி பார்த்தார். தர்மலிங்கம் இப்போது ஒரு எல்கேஜி குழந்தை போல வாயை புலந்து கேட்டுக்கொண்டிருந்தான். தம்பி தர்மலிங்கம், இப்போ நான் சொல்ல போறதுதான் குஜராத்தி கீதை. இத மட்டும் நீ புரிஞ்சுகிட்டா அப்புறம் நீ பரத்தை தேடி அகமதாபாத் வர வேண்டாம், பணமே உன்னை தேடி சென்னை சென்ட்ரலுக்கு வரும், சரியா? சேட் தன் கையில் இருந்த வைர மோதிரத்தை ஊஞ்சல் பலகையில் டக் டக் என்று தட்டினார். அந்த சத்தம் தர்மலிங்கத்தின் இதயத் துடிப்பு போலவே இருந்தது. சேட் சொன்னார், முதல் ரகசியம் வின் வின். தம்பி, நீங்க ஊர்ல வியாபாரம் பண்ணும்போது என்ன நினைப்பீங்க? வர்றவன் தலையில எப்படி மிளகாய் அரைக்கலாம்னு தானே யோசிப்பீங்க. ஆனா நாங்க அப்படி இல்ல. எனக்கு 10 ரூபாய் லாபம் கிடைச்சா போதும், ஆனா அந்த பொருளை வாங்குறவனுக்கு அப்பாடா 100 ரூபாய் மதிப்புள்ள பொருளை மலிவா வாங்கிட்டோம்ங்கிற திருப்தி கிடைக்கணும். நாங்க 1 கிலோ பருப்பு வித்தா அதுல 1 கிராம் கூட குறை வைக்க மாட்டோம். ஏன்னா அந்த 1 கிராம் திருட்டுல கிடைக்கிற லாபத்தை விட இந்த சேட்டு நேர்மையானவர்னு அவன் ஊர் முழுக்க சொல்ற விளம்பரம் இருக்கு பாரு, அதுதான் கோடி ரூபாய் லாபம். அவன் சந்தோஷமா வீட்டுக்கு போனான்னா அடுத்த முறை அவன் பொண்டாட்டி, பிள்ளை, சித்தப்பா, பெரியப்பான்னு ஒரு பட்டாளத்தையே கூட்டிட்டு வருவான். அந்த பட்டாளம் கொண்டு வர்ற லாபம்தான் அசல் லாபம், மத்ததெல்லாம் டூப்ளிகேட். தர்மலிங்கம் மெல்ல குறுக்கிட்டான். ஆனா சேட், 10 ரூபாய் லாபம் கம்மி இல்லையா? சேட் சிரித்தார். முட்டாள் தம்பி, ஒருத்தங்கிட்ட 100 ரூபாய் லாபம் வாங்கிட்டு அவனை ஒரு தடவையோட விரட்டுறது புத்திசாலித்தனம் இல்ல. 100 பேர்கிட்ட தலா 10 ரூபாய் லாபம் வாங்கி அவங்கள நிரந்தர வாடிக்கையாளர் ஆக்குறது தான் பிசினஸ். அடுத்தது ரொம்ப முக்கியம் என்றார் சேட். உங்க ஊர்ல ஒருத்தன் 1000 ரூபாய் சம்பாதிச்சா என்ன பண்ணுவான்? அன்னைக்கு நைட்டே ஒரு ஸ்பெஷல் பிரியாணி, ஒரு சினிமா, அப்புறம் ஒரு ஸ்டேட்டஸ் அப்டேட்னு அந்த 1000 ரூபாயை காலி பண்ணிடுவான். ஆனா நாங்க அப்படி பண்ண மாட்டோம். எங்க கிட்ட இருக்கிற ஒவ்வொரு ரூபாயும் ஒரு சிப்பாய் மாதிரி. ஒரு தளபதி தன் சிப்பாய்களை சும்மா விட்டுட்டு வேடிக்கை பார்ப்பானா? மாட்டான். நாங்க அந்த சிப்பாய போர்க்களத்துக்கு, முதலீடுக்கு அனுப்புவோம். அந்த சிப்பாய் போயிட்டு வரும்போது சும்மா வராம இன்னும் 2 சிப்பாய்களை லாபத்தை கையோட கூட்டிட்டு வரணும். இப்படித்தான் நாங்க எங்க ராணுவத்தை பெருக்கிறோம். நீங்க பணத்தை செலவு பண்ணி காலி பண்றீங்க, நாங்க பணத்தை வேலைக்கு அனுப்பி சம்பாதிக்கிறோம். பணம் செலவு பண்றதுக்கு இல்ல தம்பி, அது உங்களுக்காக உழைக்கிறதுக்கு. தர்மலிங்கம் தன் பாக்கெட்டில் இருந்த 10 ரூபாயை தொட்டு பார்த்தான். அப்போ இந்த 10 ரூபாய் சிப்பாயை நான் இப்பவே வேலைக்கு அனுப்பணுமா சேட்? அவசரப்படாத தம்பி, முதல்ல உன்னோட அறிவுங்கிற தளபதிக்கு சரியான ட்ரெய்னிங் கொடு என்று சிரித்தார் சேட். 3வது ரகசியம்தான் இருக்கிறதுலேயே கஷ்டம், அது நாவடக்கம். வியாபாரத்துல கோபம்ங்கிறது விஷம் மாதிரி. ஒரு வாடிக்கையாளர் வந்து உன்னை பார்த்து, என்னையா இது, உன் கடையில பொருள் சரியே இல்ல, விலையும் அதிகமாயிருக்குன்னு கத்தினா கூட நீ கோபப்படக்கூடாது. ஆமாங்கய்யா, நீங்க சொல்றது சரிதான், எங்க மேல சின்ன தப்பு இருக்கலாம், ஆனா இந்த துணியை தொட்டு பாருங்க, இதுக்காகவே நீங்க மறுபடி வருவீங்க என்று சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்லணும். உன் நாக்குல தேன் தடவின மாதிரி பேசணும். ஏன்னா சிரிச்ச முகம்தான் செல்வத்தை ஈர்க்கும் காந்தம். கசப்பான வார்த்தை பேசுறவன் கடையில ஈ கூட மொய்க்காது. ஆனா இனிப்பா பேசுறவன் கடையில லக்ஷ்மி தேவி பர்மனன்ட் அட்ரஸ் போட்டு தங்கிடுவா. நாக்கு இனிப்பா இருந்தா கல்லா பெட்டி கசக்காது. சேட் சொல்லி முடித்ததும் தர்மலிங்கத்தின் மண்டைக்குள் ஒரு 1000 வாட்ஸ் பல்ப் எரிந்தது. இத்தனை நாள் அவன் பணத்தை ஒரு வேட்டைக்காரன் மாதிரி துரத்திக் கொண்டிருந்தான். ஆனால் பணம் என்பது நிழல் போன்றது என்று இப்போதுதான் புரிந்தது. பிரிந்து செல்லும்போது சேட் கடைசியாக ஒரு குண்டை போட்டார். தம்பி, ராத்திரி தூங்கும்போது நாளைக்கு எவன் பாக்கெட்லிருந்து எவ்வளவு உருட்டலாம் என்று யோசிக்காதே.
அதுக்கு பதிலா நாளைக்கு எத்தனை பேரோட பிரச்சனைக்கு நான் தீர்வா இருக்கலாம்னு யோசி. நீ மக்களின் பிரச்சனையை தீர்த்து வை, அந்த மக்கள் உன் பணப்பிரச்சனையை தீர்த்து வைப்பாங்க. பணம் உன் பெட்ரூம் கதவை தட்டிட்டு வந்து ப்ளீஸ் என்ன உள்ள விடுங்கன்னு நிக்கும். தர்மலிங்கம் அகமதாபாத் ரயில் நிலையத்தில் ஏறியபோது பழைய தர்மலிங்கம் அங்கேயே செத்துப் போயிருந்தான். புது தர்மலிங்கம் பிறந்திருந்தான். ஊருக்கு வந்த தர்மலிங்கம் செய்த அதகளம். சென்னைக்கு வந்ததும் தர்மலிங்கம் ஒரு சின்ன டிஃபன் சென்டர் ஆரம்பித்தான். அதற்கு அவன் வைத்த பெயர் என்ன தெரியுமா? தர்ம அடி தர்மா கஃபே சென்டர். இங்கு திருப்தி இலவசம், டிஃபன் மட்டும் காசு என்று அவனது காமெடியான பெயர் பலகை பலரையும் நகைச்சுவையுடன் கவர்ந்தது. முதலில் அவன் என்ன செய்தான் தெரியுமா? சேட் சொன்ன வின் வின் ஃபார்முலாவை பயன்படுத்தினான். மற்ற கடைகளில் 20 ரூபாய்க்கு விற்கும் இட்லியை இவன் 10 ரூபாய்க்கு விற்றான். ஆனால் தரம் பஞ்சு மாதிரி இருக்கும். மக்கள் ஆச்சரியப்பட்டார்கள். என்னப்பா தர்மலிங்கம், இவ்வளவு கம்மியா கொடுக்கற? உனக்கு நஷ்டம் வராதா? தர்மலிங்கம் சிரித்துக்கொண்டே சொன்னான், எனக்கு ஒரு இட்லில 1 ரூபா லாபம் கிடைச்சா போதும் சார். ஆனா நீங்க சாப்பிட்டுட்டு ஆஹான்னு சொல்லிட்டு போறீங்களே, அந்த வார்த்தை தான் என்னோட சொத்து. அடுத்ததாக அவன் தன் நாக்கை செப்பனிட்டான். ஒரு முறை ஒரு கஸ்டமர் வந்து, ஏப்பா சாம்பார்ல உப்பு கொஞ்சம் தூக்கலா இருக்கு என்று கத்தினார். பழைய தர்மலிங்கமாக இருந்தால் சாப்பிட முடிஞ்சா சாப்பிடு, இல்ல கிளம்பு என்று சொல்லியிருப்பான். ஆனால் இப்போது, ஐயோ அப்படியா சார், ரொம்ப சாரி, இந்தாங்க இந்த ஸ்வீட்டையும் வேற சூடான சாம்பாரையும் சாப்பிடுங்க. உங்கள மாதிரி ஆளுங்க சொன்னாதான் நான் திருத்திக்க முடியும் என்று பவ்யமாக சொன்னான். அந்த கஸ்டமர் அசந்து போய் அடுத்த நாள் தன் ஆபீஸ் ஆட்கள் 20 பேரை அழைத்து வந்து அங்கே ஆர்டர் கொடுத்தார். பணத்தை செலவு செய்வதிலும் அவன் கில்லாடியாக மாறினான். கல்லாவில் சேரும் ஒவ்வொரு ரூபாயையும் தன் சிப்பாய்களாக பார்த்தான். தேவையில்லாமல் ஆடம்பர சட்டை எடுக்கவில்லை, புது போன் வாங்கவில்லை. அந்த பணத்தை சேர்த்து வைத்து இன்னொரு இட்லி அண்டாவையும் ஒரு டெலிவரி பையனையும் வேலைக்கு எடுத்தான். அவனது சிப்பாய் படை பெருகியது. 1 வருடம் கழிந்தது. இன்று தர்மலிங்கம் பணத்தை துரத்துவதில்லை. அவனது கல்லா பெட்டி நிறைந்து வழிகிறது. அவன் காலையில் கடைக்கு வரும்போதே வாசலில் மக்கள் கியூவில் நிற்கிறார்கள். இப்போது தர்மலிங்கம் அந்த அகமதாபாத் சேட்டை போலவே ஒரு பெரிய ஊஞ்சலில் அமர்ந்து மினி சைஸ் தான் கணக்கு நோட்டை பார்த்து கொண்டிருக்கிறான். அவன் மனசுக்குள் இப்போது ஒரு மந்திரம் ஓடிக்கொண்டிருக்கிறது. மக்களுக்கு தேவையானதை நேர்மையா கொடு, பணம் உன் பின்னாடி மூச்சிறைக்கு ஓடி வரும். தர்மலிங்கம் இப்போது அகமதாபாத் சேட்டுக்கு ஒரு பார்சல் அனுப்பினான். அதில் ஒரு கடிதம் இருந்தது. சேட், நீங்க சொன்னது கரெக்ட். இப்போ நான் பணத்தை துரத்துறதில்ல, பணம் தான் என்னை விட்டுட்டு போகாத தர்மலிங்கம்னு என் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்க. இதுதான் அந்த குஜராத்தி மேஜிக். பணத்தை துரத்துபவன் ஏழையாகிறான், பிறருக்கு பயனுள்ளவனாக மாறுபவனை பணம் துரத்துகிறது. இப்ப நம்ம தர்மலிங்கம் ஒரு பெரிய சேட்டு போல பந்தாவாக ஊஞ்சலில் அமர்ந்து வெற்றிலை பாக்கு போட்டுக் கொண்டிருக்கிறார். ஆனால் தெரியாமல் ஊஞ்சலிலிருந்து கீழே விழப்போக சமாளித்து மீண்டும் அமர்கிறார். பாத்தீங்களா, நம்ம தர்மலிங்கம் இப்போ தர்ம அடி வாங்குற ஆள் இல்ல, மத்தவங்களுக்கு தர்மம் செய்யற அளவுக்கு வளர்ந்துட்டாரு. பணத்தை அவர் துரத்தல, பணமே அவர் பின்னாடி இப்போ தஞ்சாவூர் பொம்மை மாதிரி ஆடிக்கிட்டு வருது. ஆக இன்னைக்கு நாம கத்துக்கிட்ட பாடம் என்ன? பணத்தை வேலைக்காரி மாதிரி துரத்தாம அத ஒரு மகாராணி மாதிரி மதிச்சு உங்க தகுதியை வளர்த்துக்கிட்டா உங்க பேங்க் அக்கவுண்ட்ல இருக்கிற சைஃபர் எல்லாம் பணமாக பெருகும். சரி, பணம் எப்படி வரும் என்று தெரிந்து கொண்டீர்கள். ஆனால் அந்த பணத்தை வந்த வேகத்துல செலவு பண்ணாம எப்படி குட்டி போட வைக்கிறது? பணத்தை சம்பாதிக்கிறதை விட அதை தக்க வைக்கிறதுல தான் பெரிய சூட்சமமே இருக்கு. அதை பத்தி அடுத்த வீடியோவில் நாம பிச்சு பிரிக்க போறோம். அடுத்த வீடியோவை நீங்க மிஸ் பண்ணாம இருக்கணும்னா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு அழுத்திட்டு பக்கத்துல இருக்கிற அந்த பெல் ஐகானை சேட் வீட்டு வாசல்ல இருக்கிற காலிங் பெல் மாதிரி டிங் டாங்னு தட்டி விடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த லைக் பட்டனை தட்டுங்க. அதுக்கு காசு எதுவும் கிடையாதுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இன்னும் பணத்துக்கு பின்னாடி மூச்சிறைக்க ஓடிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கொஞ்சம் ஆசுவாசப்படுத்துங்க. அடுத்த ஒரு சுவாரஸ்யமான பயனுள்ள வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் வீடியோ, how to double your money.